கைஸ், இன்றைக்கி டின்னர் வந்து அவர் தான் செய்கிறாரு. முன்னாடியே சொல்லியிருந்தாரு, இதெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு, ஸோ வந்ததும் ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நானும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு சரி போய் செய்யலாம் அப்படின்ட்டு போனேன். டக்குன்னு எழுந்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்போயாவது போனால் எப்படின்னே தெரியல. அவளுக்கு வந்து தெரியுது நான் இல்லை பக்கத்தில் அப்படின்னு. எழுந்து அழ ஆரம்பிச்சிடுறா. மறுபடியும் போயிட்டு நான் வந்து அவள் பக்கத்தில் படுத்தா தான் வந்து தூங்கவே ஆரம்பிக்கிறான். அப்புறம் நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இது மாதிரி பாப்பா விடலை அப்படின்னு. சரி நீ பாப்பாவை பார்த்துக்கோ, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து அவரே செஞ்சார். அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது நானும் பாப்பாவும் கூடவே இருக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. சரின்ட்டு போயிட்டு நான் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். சீக்கிரமாகவே தூங்கிட்டா. சரின்னு பாப்பாவை மெதுவாக தூங்க வச்சுட்டு நானும் வந்து இவர் கூட வந்து கொஞ்சம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். டின்னர் வந்து புலாவ் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. தேங்காயும் நிறைய இருந்ததுனால புலாவே பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அதுவே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு கேரட், பொட்டேட்டோ, பச்சை பட்டாணிலாம் போட்டு செஞ்சார். புலாவுக்கு கிரேவி என்னென்னா சிக்கன் பிரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சிக்கன் பிரெஸ்ட்டில் தான் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அதுவே செஞ்சிடலாம். கொஞ்சம் நல்லா கிரேவி டைப்பில் செய்யலாம். பாப்பா அழறான்ட்டு நான் வந்து போயிட்டேன் பாப்பா கிட்ட. மறுபடியும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே வந்து அவர் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கிரேவியே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வெறும் வந்து சிக்கன் பிரெஸ்ட் மட்டும்தான் போடுறதா இருந்துச்சு. 4 hours 6 hours தேங்காய் பால் புலாவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிரேவிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து கடைசியாக ஆட் பண்ணிட்டோம். அவர் சமைச்சிட்டு இருக்கும்போது நானும் அரிசி மாவு வந்து அரைக்கலாம் அப்படின்ட்டு கிரைண்டர்லாம் எடுத்து வச்சு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் அரிசி ஊற வச்சுருந்தேன். நைட் வந்து 7 o'clock வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சமையல் இப்போ பாதி முடிஞ்சிடுச்சு. வெறும் தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி தண்ணியெலாம் ஊற்றி கொதிக்க விட்டு அரிசி போட்டு மூட வேண்டியது தான். விசில் வந்து முடிஞ்சிடுச்சு. கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. போடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து எழுந்துட்டா. அவளுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் செஞ்சதே வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்பைசஸ்லாம் ஒன்றும் ஆட் பண்ணலை. அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்குறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 பேருக்குமே ஆசை வந்துச்சு. முதல்ல வந்து மாலுக்கு போயிட்டு அங்கே அந்த பவுடர் இருக்கா அப்படின்ட்டு நாங்கள் வந்து தேட ஆரம்பித்தோம். ஒரு வழியாக சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. சப்போஸ் வந்து அது கிடைக்காமல் இருந்திருந்தால் வந்து இதெல்லாம் வாங்க வேணாம், அது கிடச்சா பவுடர் கிடச்சா கஸ்டர்ட் பவுடர் கிடச்சா மட்டும் இதை வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பேசி வச்சுருந்தோம். நல்ல வேலையாக வந்து கிடச்சிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருக்குமே வந்து செய்கிறது. அதனால் வந்து எப்படி போடணும் அப்படின்னே தெரியாது. நிறைய வீடியோவில் வந்து டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் செய்யவே ஆரம்பித்தோம். ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு முன்னாடி நானே செஞ்சு வச்சிடலாம் ஆஃப்டர்நூன் அப்படின்னு நான் நினச்சேன்னா,
ஆனால் வந்து நம்ம செஞ்சு ஏதாவது மிஸ்டேக் ஆகி என்ன சொதப்பல் ஆகிடும். பெட்டர் அவரே வந்து சமைக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுட்டேன். தான் நான் வந்து அங்கே வந்து கொடுத்தேன், சாப்பிடு அப்படின்ட்டு ஊட்டி விட்டு தான் வேணாம் வேணான்னு சொன்னான். இதுவே இங்கே வந்து பவுல்லேருந்து எடுத்து அவளே எடுத்து சாப்பிட்றா, என்னத்த சொல்ல. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா. பவுல் எடுக்கிறது, முக்கியமாக வந்து நைஃப் தொட வந்துகிட்டே இருந்தா. சரின்னு வந்து அவளுக்கு வந்து விளையாட வந்து இந்த மூடி தான் கொடுத்தேன். அது வச்சு விளையாடினா கூட அவள் கண்ணு பாருங்களேன், இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதே பார்த்துட்டே இருக்கா அவள். வழியாக பால் வந்து திக்னஸ் ஆகிடுச்சு. கட் பண்ண எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்து வந்து இதில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செர்ரி கொஞ்சமாக இருந்துச்சு, சரின்னு நாங்கள் வந்து செர்ரியும் வந்து அதில் ஆட் பண்ணோம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நீங்களும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஆல்ரெடி பார்த்தேன், இது மாதிரி ஒரு 2-3 ஹார்ஸ் வந்து வச்சா போதும் ஃப்ரிட்ஜில், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, நட்ஸ்லாம் இருக்கிறதுனால அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் குல்ஃபி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அது வச்சுருந்தோம். அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் எடுத்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். நிஜமாகவே நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. குல்ஃபி மட்டும் நாங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம், அதனால ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, சாப்பிடவே முடியாத மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் சுகர் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூலிங் ஆறுனதும் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவள் வேணவே வேணாம், கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணல. நாங்களும் ஃபோர்ஸ் பண்ணலை. இதோட நெக்ஸ்ட் வ்ளாகில் நம்ம மீட் பண்ணலாம்.